everyone. இன்னைக்கு லெசன்ல நம்ம தமிழ்ல வந்து இந்த மாதிரி செய்யறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, அவன்கிட்ட போய் பேசுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, இந்த வேலையை செய்யறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஏதாவது ஒரு விஷயம் வந்து அது வந்து செய்யறதுனால எந்த ஒரு பலனும் கிடைக்காது, இல்ல இது வந்து நடக்காது அப்படின்ற விஷயத்துக்குலாம் இதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்றத இங்கிலீஷ்ல எப்படியெல்லாம் சொல்லலாம், என்ன மாதிரி அதுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை செய்யறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு எந்த விஷயத்துக்கு பத்தி நம்ம சொல்றதா இருந்தாலும் அதுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா there is no point. ஸோ there is no point அப்படின்றது தான் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தான் there is no point அப்படின்றத எல்லா சென்டென்ஸ்லயும் நம்ம சொல்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது there is no point அப்படின்னு ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கப்புறம் என்ன போடுறோம் அப்படின்னா இன் கூட verb plus ing. இப்போ வந்து இதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அவன் கூட ஆர்கியூ பண்றதுல, அவன் கூட விவாதம் பண்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா அவனை என்ன சொன்னாலும் அவன் மாற மாட்டான், அவன்கிட்ட போய் விவாதம் பண்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ இதுல எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறோம். ஸோ there is no point அப்படின்னு சொல்லிடுறோம். எது எந்த பிரயோஜனமும் இல்லை, அவன் கூட போய் விவாதம் பண்றதுல. ஸோ அதை வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம், ஆர்கியூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்கியூ அப்படின்றது இங்க verb, அது கூட ஐஎன்ஜி சேர்த்துறோம், அதுக்கு முன்னாடி இன் போடணும். ஸோ there is no point in arguing. ஸோ அப்போ அவன் கூட ஆர்கியூ பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்றதுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்றது there is no point போட்டுறோம். அதோட verb வந்து argue, அதுக்கு in ing ஃபார்ம்ல சேர்த்து நம்ம in arguing அப்படின்னு போடுறோம். ஸோ there is no point in arguing with him. அவன் கூட விவாதம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ there is no point in arguing with him. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஏதோ ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு இந்த உறவு முறையில ஒரு பிரச்சனை, சொந்தக்காரங்களுக்குள்ள சண்டை, ஏதோ பிரச்சனையில இருக்கு. ஸோ ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த பிரச்சனையை, இந்த உறவு முறையை திரும்ப சேர்த்து வைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இவங்களை சேர்த்து வைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, இந்த உறவு முறை சிக்கலை சரி பண்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இப்படி சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் இதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்றத நம்ம முதல்ல சொல்லிடுறோம். ஸோ there is no point. நெக்ஸ்ட் வந்து இந்த உறவு முறையை சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யறது எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ இதுல முயற்சி செய்யறது அப்படிங்கிறது தான் வந்து வேர்பா சொல்றோம். அதனால இன் பிளஸ் verb plus ing. ஸோ there is no point in trying. எதை ட்ரை பண்றோம், இந்த உறவு முறையை சரி பண்றதுக்கு. ஸோ to fix this relationship. there is no point in trying to fix this relationship. கடைசியா என்ன செய்ய போறோமோ அதை வந்து சொல்லிடணும். அதுக்கு முன்னாடி வந்து there is no point அப்படின்னு சொல்லி in plus என்ன ஆக்ஷனோ அந்த ஆக்ஷன் verb போட்டு ing ஃபார்ம் அதுல சேர்த்துறோம். So there is no point in trying to fix this relationship. இந்த உறவு முறையை சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யறது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், யாராவது மார்க் ரொம்ப கம்மியா எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஐயோ மார்க் கம்மியாயிடுச்சேன்னு வருத்தப்பட்டாங்கன்னா, மார்க் எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நீ வந்து வருத்தப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸோ இதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு there is no point அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ கவலைப்படுறது வந்து ஒரி, ஸோ அதுக்கு in பிளஸ் ஒரி ing. ஸோ there is no point in worrying. எதை பத்தி வருத்தப்படுறாங்க, மார்க்கை பத்தி. ஸோ no point in worrying about your mark. there is no point in worrying about your mark. அப்பனா உன்னோட மார்க்கை நினைச்சு நீ கவலைப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஏதாவது ஒரு ட்ரெஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னா, இவ்வளோ பணம் கொடுத்து இதை வாங்குறதுக்கு இதுக்கு ஒர்த் இல்லை, இல்ல இதை இவ்வளோ பணம் கொடுத்து இதை வாங்குறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒரே ஒரு நாள் தான் போடுவோம் அப்புறம் போட மாட்டோம் இப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இவ்வளோ பணம் கொடுத்து இந்த ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் there is no point அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இங்க வந்து என்ன பண்ணோம்னா பணம் நிறைய செலவு பண்றதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றோம். ஸோ பணம் நிறைய செலவு பண்றது அப்படிங்கிறதுக்கு உண்டான verb spend. ஸோ there is no point in spending நிறைய பணம், more money on this dress. இந்த ட்ரெஸ்ல நிறைய பணத்தை செலவு பண்றதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. there is no point in spending more money on this dress. Next one, இப்போ பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கோம்,
ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா இனிமேல் இன்னமும் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை, வேற ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஸோ பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை அப்படி சொல்றதுக்கு there is no point. ஸோ காத்திருக்கிறதுன்றது வெயிட். ஸோ there is no point in waiting for the bus. ஸோ பஸ்ஸுக்காக இன்னும் காத்துட்டு இருக்கிறது எந்த பிரயோஜனமும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், அவனோட மனசை மாத்துறதுக்கு முயற்சிக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அவனோட மனசை மாத்துறதுக்கு முயற்சிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் there is no point. எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்றதுக்கு there is no point. ஸோ மனசை மாத்துறதுக்கு முயற்சி செய்யறோம். ஸோ முயற்சி செய்யறோன்றதுக்கு verb try. ஸோ there is no point in trying to change his mind. There is no point in trying to change his mind. அவனோட மனசை மாத்துறதுக்கு முயற்சி செய்யறதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், இது வந்து கொஞ்சம் லென்த்தியான சென்டென்ஸ். எல்லாமே தப்பா இருக்கும்போது எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி நடிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எல்லாமே தப்பா நடந்துட்டு இருக்கு. ஸோ தப்பா நடக்கும்போது எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி நீ நடிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இதை ஆனால் ஃப்ரேம் பண்றது ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்றதை நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோம். ஸோ there is no point. ஸோ இதுல வந்து நடிக்காத அப்படின்னு சொல்றோமா? நடிக்காத அப்படின்னு சொல்றதுக்கு இங்க வந்து pretend அப்படின்ற verb யூஸ் பண்றோம். ஸோ ஆக்ட் தானே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டாம். ஆக்டிங் அப்படின்றது ஒரு ப்ரொஃபஷன். இப்போ வந்து சினிமாவில் நடிக்கிறாங்க அப்படின்னா அதை தான் நம்ம ஆக்டிங்னு சொல்லணும். பட் நம்ம வந்து தெரியாத மாதிரி நடிக்காத, அப்படி நடிக்காத, அப்படிலாம் சொல்லி தூங்குற மாதிரி நடிக்காத அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதுக்கு எல்லாமே வந்து pretend அப்படின்ற verb தான் யூஸ் பண்ணணும். ஸோ there is no point in pretending. ஸோ எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி, ஸோ எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றதுக்கு that everything is okay. That everything is okay. There is no point in pretending that everything is okay. எப்போ? எதுவுமே சரியா இல்லாத பொழுது. ஸோ சரியா இல்லாத பொழுது அப்படின்னு சொல்லும் போது when it is not okay. when it is not okayன்றது வந்து சரியா இல்லாத பொழுது. ஸோ அப்போ ஃபுல்லா நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம்னா there is no point in pretending that everything is okay when it is not okay. இதுல when it is not okay அப்படின்னு சொல்லலாம், இல்ல when it is not அப்படினே முடிச்சிடலாம். There is no point in pretending that everything is okay when it is not அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்த சென்டென்சஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு குட்டி குவிஸ். நான் தமிழ்ல சொல்றத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அவன் கூட விவாதம் பண்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், இந்த ட்ரெஸ்ஸுக்காக இவ்வளோ பணம் செலவழிக்கிறதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ டிரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பண்ணிருங்க. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரியான சென்டென்சஸை there is no point அப்படின்னு சென்டென்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர்ல ஃப்ரேம் பண்ணியும் கமெண்ட் பண்ணுங்க. இங்கிலீஷ் கத்துக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. I'll meet you in the next lesson. Thank you. Bye.